لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء رد القضاء والبلاء. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமைநாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஈருலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், வலிமார்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மவர்கள் நம்முடைய குடும்பத்தாரின் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமீது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபை ரமலானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்தில் வாழ செய்து ரமலானுடைய காலங்களில் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் பல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். இதே நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் முழுவதும் ரமலானுக்கு பின்பதாகவும் நல்லவர்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். அருமையானே, ரமலான் வந்து விட்டாலே நமக்கு மத்தியில் நல்ல அமல்கள் நற்காரியங்கள் பொதுவாக அதிகமாக ஆகிவிடுகின்றது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தினுடைய அடிப்படையில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் யாரும் எந்த ஒரு நற்காரியம் செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய பார்வை, அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய பார்வை அவருக்கு கிடைத்தால் மட்டும்தான் அவர் அந்த நற்காரியங்களை செய்ய முடியும் என்பதால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்ற மாதங்களில் மற்ற நாட்களில் செய்கின்ற அமல்களை காட்டிலும் ரமலானிலே நம்முடைய வாழ்க்கை அமல்களை நோக்கி திரும்புகிறது என்றால் அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்மின் மீது இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதாக அர்த்தம். அந்த ரஹமத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்துகின்றோமா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானே, அமல்களில் குறையில்லாமல் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல்களை பரக்கத் செய்வானாக. எல்லா விதமான அமல்களும் நம்மளால் முடிந்த அளவிற்கு கூடுதலாக எதுவெல்லாம் முடியுமோ அதுவெல்லாம் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். இரவு நேரங்களில் தராவீஹ் தொழுகின்றோம், நஃபிலான வணக்கங்களை வணங்குகின்றோம். பகல் நேரங்களில் இறைவனுக்காக நோன்பு இருக்கின்றோம், சதகாக்களை, தான தர்மங்களை தருகின்றோம். நம்மளால் முடிந்த அளவிற்கு நன்மையான காரியங்களை நாம் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக
ஒரே ஒரு காரியத்தில் பொடும்போக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கம் இதை முக்கியமாக சொல்கின்றதோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே முழுமையாக இந்த ரமலான் மாதத்தில் நாம் பொடும்போக்காக மறதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் துஆவாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாதம், துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம். இப்பேற்பட்ட ஒரு மாதத்தில் இறைவனிடத்தில் நாம் எதை கேட்டாலும் சரி, இறைவன் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றான். எல்லா அமல்களையும் செய்கின்றோம், ஆனால் துஆவிலே கஞ்சத்தனப்படுகின்றோம். الصائم فرحتان فرحة عند فطره وفرحة عند لقاء ربه. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். நோன்பாளிக்கு இரண்டு நேரத்தில் இரண்டு விதமான சந்தோஷம். ஒன்று இருக்கின்றது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படுகின்ற சந்தோஷம். இரண்டாவது மறுமையிலே இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற சந்தோஷம். இரண்டு சந்தோஷத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். சந்தோஷத்தில் மூழ்கி இருப்பதின் காரணமாக துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில், துஆ ஏற்றுப்படக்கூடிய அந்த நேரத்திலே துஆவை விட்டு பொடும்பாக்காக இருக்கின்றோம். நமக்கு என்ன வந்திருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பல பள்ளிகளில் பல நேரங்களில் நாம் நோன்பு திறந்திருக்கலாம், அல்லது இல்லங்களில் நோன்பு திறந்திருக்கலாம். நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துடைய பெரும் பாக்கியமாக இந்த நேரத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கின்றான். அந்த நேரத்தை உணவுடைய ஏற்பாடுகளில், வீணான பேச்சுகளில், அரட்டைகளில், கவனங்கள் வேறு இடத்தில் நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகின்றேன். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், அல்லாஹ்வுடைய வாக்கு இது. அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகின்றேன். இன்னல் லதீன யஸ்தக்பூரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிலீன். அல்லாஹ் சொல்கின்றான், என்னை வணங்குவதை விட்டு யார் பெருமையடிக்கின்றானோ அவன் நரகத்திற்குள்ளாக நுழைவான். இறைவனிடத்தில் கையேந்த யார் மறுக்கின்றாரோ அவர் பாவியாக இருக்கின்றார். அருமையானே, நாம் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள் என்பதாக சில நேரங்களை மார்க்கம் ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றது. எந்தெந்த நேரங்களில் துஆக்கள் கபூலாகும் என்பதாக ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்பும் ஒரு துஆ கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகும் ஒரு துஆ கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுகின்றது. அருமையானே, எப்படி நல் காரியங்கள் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு தேவைப்படுகின்றதோ, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஸகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஸதகாக்களாக இருக்கட்டும், மற்ற எந்த அமலாக இருக்கட்டும், எப்படி நாம் நல்ல காரியங்கள் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய அருள் பார்வை நமக்கு முக்கியமாக இருக்கின்றதோ, அதே போன்று அல்லாஹ்வின் கரம் ஏந்தி நாம் துஆ கேட்பதற்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அருமையானே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபருக்கு ஒரு தொழுகைக்கு என்பதாக ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு நாடி இருப்பான். ஒரு தொழுகைக்கு என்பதாக இவர் இந்த காரியத்தை இந்த தொழுகைக்கு என்பதாக கேட்டால் நான் அதை அவருக்கு தர தயார் என்பதாக எல்லாம் முடிவு செய்து வைத்திருப்பான். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு தவறின் காரணமாக அந்த நாட்டம் தள்ளி போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கு இவர் கேட்டால் கொடுத்து விட வேண்டிய அவசியமாகிவிடுமோ என்பதாக முடிவு செய்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு அவரை தூரமாக ஆக்கி, துஆவை விட்டு அவரை தூரமாக ஆக்கி விடுகின்றான். அதாவது துஆ செய்யாமல் ஆக்கி விடுகின்றான். பல பேரை பார்க்கின்றோம், அவசரமாக வருவார்கள், தொழுவார்கள், துஆவில் கலந்து கொள்ள மாட்டார்கள், தனியாக கூட துஆ செய்ய மாட்டார்கள். சலாம் கொடுத்தவுடன் அவசரமாக கிளம்பி சென்று விடுவார்கள். அருமையானே, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்பதாகவும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது. தொழுகைக்கான நேரம் ஒதுக்கின்றோமே தவிர தொழுகைக்கு பின்பதாக அங்கீகரிக்கப்படுகின்ற அந்த துஆவிற்காக வேண்டி நாம் நேரம் ஒதுக்குவதை குறைவாக ஆக்குகின்றோம். ஃபர்தான தொழுகைக்கு பின்பதாக துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது. அதே போன்று தொழுகையில் அத்தஹியாத்து செய்யப்படுகின்ற துஆக்கள் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுகின்றது. நமக்கெல்லாம் தெரியும் பிரபலமான ஹதீஸும் கூட, தஹஜ்ஜுடைய நேரத்திலே, அதிகாலை பொழுதிலே, ரமலான் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி இருக்கின்றான். யாருக்கு என்ன தேவை என்பதாக சொல்லுங்கள்,
நான் தருகின்றேன் என்பதை அல்லாஹ் கூச்சலில் நான் சொந்தப்படுகின்றான். அறிஞர்களே, நாம் எல்லாம் மற்ற மாதங்களில் உறங்கிக் கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானிலே அந்த வாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றான். எல்லோரும் சஹருடைய நேரத்தில் எழுந்திருக்கின்றோம். அதாவது தஹஜ்ஜுடைய நேரம் தான் அது. உணவுடைய நேரங்களை குறைத்துக் கொண்டு இறைவனிடத்தில் துஆ கேட்கக்கூடிய நேரங்களை நாம் அதிகமாக ஆக்க வேண்டும். பல நபர்களை பார்க்கின்றோம், உணவுகள் உண்ணுகின்றார்கள், வீணான பேச்சுக்களை ஃபஜர் பாங்கு வரையிலும் தொழுகை வரையிலும் வீணான பேச்சுக்களில் ஈடுபடுகின்றார்கள். எந்த ஒரு நல்ல அமலும் செய்வது கிடையாது, இறைவனிடத்தில் துஆவும் செய்வது கிடையாது. மொபைல் போனின் மூலமாக அல்லது குடும்பத்தினுடைய அரட்டைகளிலோ ஈடுபடுகின்றார்கள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரம் எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் என்றால் ரமலானில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக ரமலானில் வரக்கூடிய தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கின்றது, சிறப்பிற்குரிய நேரமாக இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரஹமத் ரமலானில் அதிகமாக இறங்குகின்றது. அல்லாஹ் நாம் கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுக்க தயார். ஆனால் தஹஜ்ஜத்தை நாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம், சஹருடைய நேரத்தை நாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்து சொல்கின்றார்கள், பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம், பாங்கு சொன்னதிலிருந்து இகாமத் சொல்லும் வரை உள்ள இடைப்பட்ட நேரங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆக்களை அங்கீகரிக்கின்றான். பள்ளியில் பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, தொழுகைக்காக வந்துவிட்டோம், காமத்திற்கு இன்னும் 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் இருக்கின்றது, சுன்னத்தையும் தொழுது விட்டோம், நேரம் பாக்கி இருக்கின்றது. வெறுமனையாக அமர்ந்து நேரத்தை கழிக்காமல் இறைவனிடத்தில் கையேற்ற வேண்டும். அறிஞர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தினால் துஆவுனி அஸ்தஜிப் லக்கும் அல்லாஹ்வுடைய வாக்காக இருக்கின்றது. நாம் எதை கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க தயார். ரமலானில் எல்லா அமலும் செய்கின்றோம், துஆக்களில் நாம் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஜும்மாவுடைய நாள் என்று குறிப்பாக வாரந்தோறும் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் வருகின்றது. ஜும்மாவுடைய தினத்தன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆக்களை கபூலாக்குகின்றான். குறிப்பாக இமாம்கள் சொல்கின்றார்கள், 2 குதுவாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரம் என்பதாக. சில ரிவாயத்தில் வருகிறது ஜும்மாவுடைய பாங்குக்கு பின்பாக இருக்கக்கூடிய நேரம் என்பதாக. ஆக ஜும்மாவுடைய தினத்தன்று ஏதோ ஒரு நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆக்களை அங்கீகரிக்கின்றான். ஆனால் அந்த நேரங்களில் நாம் துஆக்களை விட்டு தூரமாக கொண்டிருக்கின்றோம். அறிஞர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை கேட்டாலும் கொடுக்க தயார். ஆனால் கேட்பதற்கு நாம் தயார் கிடையாது. நாம் வேலை செய்கின்ற முதலாளி நீ எதை கேட்டாலும் தரேன் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் யோசிப்போம், எதை கேட்பது? ஒரே ஒரு வரம் என்பதாக சொன்னால் அந்த வரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று யோசிப்போம். எதை கேட்டாலும் கொடுக்க தயார் என்பதாக முதலாளி சொல்லிவிட்டார். நமக்கு எது பிரயோஜனமாக இருக்குமோ அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் கேட்க வேண்டும் என்பதாக பலவிதமான யோசனைகள், பலவிதமான சிந்தனைகள் நாம் உள்ளாக்கப்படுகின்றோம். யோசித்து கடைசியாக அவரிடத்தில் நாம் ஒன்று கேட்போம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நாம் எதை கேட்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையிலே துஆ எப்படி செய்ய வேண்டும் என்பதை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் ஆமீன். அதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவின் மூலமாக குர்ஆனுடைய முதல் வசனமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி கையேற்ற வேண்டும், கையேந்தினால் முதலாவதாக எதை கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வை முதலாவதாக நாம் புகழ வேண்டும். எப்படியெல்லாம் புகழ முடியுமோ அப்படியெல்லாம் புகழ வேண்டும். யா அல்லாஹ், நீதான் புகழுக்குரியவன், ரஹ்மானாக இருக்கின்றாய், ரஹீமாக இருக்கின்றாய், இரக்கமுள்ளவனாக இருக்கின்றாய். மாலிகி யௌமித்தீன், நீதான் மறுமை நாளுடைய அந்த நாளுடைய அதிபதி நீதான் என்பதாக அல்லாஹ் புகழ வேண்டும். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னை மட்டும்தான் வணங்குகின்றேன். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன். யா அல்லாஹ், அது மட்டுமல்ல, எனக்கு எந்த தேவைகள் ஏற்பட்டாலும் நான் உன்னிடத்தில் தான் கேட்பேன். எனக்கு எந்த தேவைகள் ஏற்பட்டாலும் நான் உம்மத்தின் பக்கம் திரும்ப மாட்டேன். யா அல்லாஹ், உன்னின் பக்கம் தான் திரும்புவேன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். முஃபஸ்ஸிரீன் சொல்வார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஸ்தஈனுக நஅ்புதுக என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. அதாவது உன்னை வணங்குகின்றேன், உன்னிடத்தில் உதவி தேடுகின்றேன் என்பதாக சொல்லவில்லை. இய்யாக நஅ்புது, யா அல்லாஹ், உன்னை மட்டும்தான் நான் வணங்குகின்றேன். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்தில் மட்டும்தான் நான் உதவி தேடுகின்றேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும்.
அடுத்தபடியாக சொல்கின்றார்கள், எனக்கு என்ன தேவை, என்ன உதவி தேவை, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் எது நேரான பாதையோ அது எனக்கு காட்டு, எது நேரான வழியோ அந்த வழியை எனக்கு காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எப்படிப்பட்ட பாதை, யாரின் மீது நீ உபகாரம் செய்தாயோ அப்படிப்பட்டவருடைய பாதை. அல்லாஹ் ஒரு மீது உபகாரம் செய்து விட்டால் அவருடைய பாதை எப்படி இருக்கும்? நபிமார்களை போன்று, வலிமார்களை போன்று, சுஹதாக்களை போன்று, சாலிஹீன்களை போன்று. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ உபகாரம் செய்தாயோ அந்த உபகாரனுடைய பாதையை அல்லாஹ் எனக்கு நீ காட்டு. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், யாருடைய பாதை எனக்கு தேவையில்லை. யாரின் மீது நீ கோபம் கொண்டாயோ, யாரின் மீது நீ கோபம் கொண்டாயோ அப்படிப்பட்ட வழிகேட்டவருடைய பாதையை விட்டு அல்லாஹ் நீ பாதுகாத்து விடு, அப்படிப்பட்ட பாதை எனக்கு வேண்டாம். அல்லாஹ்விடம் நாம் இதை கேட்டுவிட்டு அதற்கு பின்பதாக நாம் உலகத்துடைய காரியங்களை கேட்க வேண்டும். அதாவது முதலாவதாக நேர்வழியை கேட்க வேண்டும், அடுத்தபடியாக மறுமை சார்ந்த விஷயங்களை கேட்க வேண்டும், அடுத்தபடியாக உலகத்துடைய காரியங்கள் எது வேண்டுமானாலும் கேட்கலாம். நான் ஏழையாக இருக்கின்றேன், ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு எப்படி கிடைக்கும் என்பதை யோசிக்கக்கூடாது. நாம் யா அல்லாஹ் எனக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு என்பதாக சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைத்து விட்டால் பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்காது. நாம் பார்க்கின்றோம், எத்தனை ஏழைகள் ஹஜ்ஜுகள் உம்ராக்கள் செய்கின்றார்கள், எத்தனை பணக்காரர்கள் ஹஜ் செய்யாமல் உம்ரா செய்யாமல் இருக்கின்றார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், மக்காவில் பல காலங்களாக வேலை செய்வார், அரமுக்கு அருகாமையில் வேலை செய்து கொண்டிருப்பார், ஆனால் ஹஜ்ஜுடைய பாக்கியமோ அல்லது உம்ராவுடைய பாக்கியம் அவர் கிடைத்திருக்காது. ஏதோ ஒரு மூலையில் கிராமத்தில் மக்காவிலிருந்து பல மைல் தூரங்கள், பல லட்சம் மைல் தூரங்கள் இருப்பார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் எடுத்துக்கொண்டு வருவார். உண்மையான நியத்தோடு, உண்மையான ஆசையோடு அல்லாஹ்விடத்திலே நாம் எதை கேட்டாலும், நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கின்றது அல்லது என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கின்றது, எனக்கெல்லாம் இது கிட்டுமா என்பதாக நினைக்க கூடாது. அல்லாஹ் எதை கேட்டாலும் உதஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் எதை கேட்டாலும் கேளுங்கள், நான் அதை தர தயாராக இருக்கின்றேன். வியாபாரத்தில் பறக்கத்து வேண்டுமா, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு ஹலாலான வியாபாரத்தை கொடு, என்னுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் அது எல்லாம் சாத்தியம் இல்லை என்றால் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அது சாத்தியமாக மாறும். யா அல்லாஹ் எனக்கு ஹலாலான வருமானத்தை கொடு, என்னுடைய வருமானம் முழுவதும் ஹலாலாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய வருமானம் முழுவதும், என்னுடைய செலவினங்கள் முழுவதும் ஹலாலாக இருக்க வேண்டும், ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும், ஹலாலாக செலவழிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை நான் கண்ணியமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ் நீ எதை எனக்கு தருகின்றாயோ அந்த ரிஸ்க் எனக்கு போதுமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கன்னிஅனி பிமா அஅதைத, யா அல்லாஹ் நீ எனக்கு எதை தருகின்றாயோ அது எனக்கு போதுமானதாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்டதை தா. யா அல்லாஹ் நீ எதை தருகின்றாயோ அதை கொண்டு நான் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய உள்ளத்தை மாற்றிவிடு. அல்லாஹ் குறைவாக கொடுத்தாலும் சரி, நிறைவாக கொடுத்தாலும் சரி, என்னுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துஆக்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் எது வேண்டுமானாலும் கேட்கலாம். குறிப்பாக குர்ஆனிலே ஒரே ஒரு ஆயத், ஒரு துஆ இப்படி சொல்லப்படுகின்றது. அந்த துஆ இன்மை மறுமை இரண்டுடைய விஷயங்களை பரிபூர்ணமாக நமக்கு தந்திருக்கின்றது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். அருமையான துஆ. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்திலே எது எனக்கு நல்லதோ அதை எனக்கு கொடு. நாம் நினைப்பதெல்லாம் நல்லதல்ல. இன்று எனக்கு 1000 ரூபாய் வேண்டும், இருந்தால் நான் இதை சாதித்து விடுவேன் என்று நினைக்கின்றோமே, இது எனக்கு நல்லதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அந்த 1000 ரூபாயின் மூலமாக எனக்கு ஒரு முசீபத் ஏற்படலாம், ஒரு சோதனை ஏற்படலாம். யா அல்லாஹ் அல்லவே எனக்கு இந்த உலகத்திலே எது நல்லதாக இருக்குமோ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எது எனக்கு நல்லதாக இருக்குமோ அந்த நல்லதை இந்த உலகத்தில் எனக்கு தா. வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையில் எது எனக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா மறுமையில் 2 நிலைகள் இருக்கின்றது, சொர்க்கம் நரகம். சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜாக்கள் இருக்கின்றது. மறுமையில் எது நல்லதாக இருக்கின்றது, எது சிறந்ததாக இருக்கின்றதோ அதை எனக்கு தா. வகீனா அஸாபன் நார், நரகத்துடைய வேலையை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்பதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அழகான ஒரு வார்த்தையை கொண்டு சொல்லிவிட்டான். இது ஒரு சுருக்கமான வார்த்தை, ஆனால் பல அர்த்தங்களை புரிந்திருக்கக்கூடிய வார்த்தை. உலகத்தில் எதெல்லாம் நல்லது என்பதாக நாம் நினைக்கின்றோமோ அதெல்லாம் நல்லது அல்ல. அல்லாஹ் நமக்கு எது நல்லது என்பதாக நினைத்து வைத்திருக்கின்றானோ அந்த நல்லதை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதேபோல் மறுமையில் எதெல்லாம் நல்லதாக இருக்கின்றதோ அது அனைத்தையும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். துஆக்குடைய நேரம், துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். துஆக்கள் அங்கீகரிப்பதற்கு குர்ஆன் ஹதீஸின் மூலமாக எடுத்து பார்க்கக்கூடிய தருணத்திலே 4 விதமான ஷர்த்துகள் இருக்கின்றது. ஏற்கனவே சொல்லிவிட்டோம், உறவுகளை பேணி வாழ்ந்தால் மட்டும்தான் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும். சொல்கின்றார்கள் ததர்ரா வ குஃபியா, அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆனின் வார்த்தை, தமஅ வ குஃபா,
4 வார்த்தைகள். தவர்ரா வஹுஃபியா தமஹு வஹஃபா. அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அடிபணிந்து நாம் அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதை கொண்டு உன்னை மட்டும்தான் நான் வணங்குவேன், யாரையும் வணங்க மாட்டேன். உன்னிடத்தில் மட்டும்தான் நான் உதவி தேடுவேன், யாரிடத்தில் உதவி தேட மாட்டேன் என்பதால் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அல்லாஹ்விடத்திலே நமக்கு துஆ கேட்க வேண்டும். மறைமுகமாக நிறைய கேட்க வேண்டும். பல பேர் நாம் பார்க்கின்றோம், மதீனாவிலே மக்காவிலே அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகின்றார்கள், புலம்புகின்றார்கள். அருமையாவே அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். மறைமுகமாக அதிகமாக துஆக்களை நம்முடைய பாவங்களை எடுத்துரைத்து, அல்லாஹ் நான் இந்த பாவம் செய்து விட்டேன், இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய தகுதியான நீதான், உன்னை தவிர யாரும் மன்னிப்பவர் கிடையாது. நான் செய்த குற்றங்களை பாவத்தை மன்னித்துறியா அல்லாஹ், இந்த வேலை தொழிலை நான் விட்டுவிட்டேன் அல்லாஹ், இந்த தொழில் விட்டதுடைய பாவத்தை எல்லாம் நீ மன்னித்தேன் என்றால் அல்லாஹ்விடம் நாம் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பு கேட்க வேண்டும். தமஹு வ ஹௌஃபா. 2 விஷயங்கள். உள்ளத்தில் முழுமையான ஆசையோடு துஆ கேட்க வேண்டும். நான் கேட்டால் இறைவன் எனக்கு கொடுப்பான் என்ற உள்ளத்தில் ஒரு விதமான ஆசை இருக்க வேண்டும். கண்டிப்பா நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாமே பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய துஆக்கள் எப்படி அங்கீகரிக்கப்படும்? பெரிய பெரிய உலமாக்களை பார்த்து சந்திக்கலாம், வலிமார்களை பார்த்து சந்திக்கலாம், அப்படித்தான் துஆ செய்யும்படியா சொல்லலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் உள்ளத்தில் நினைக்க வேண்டும், என்னுடைய துஆக்களை என்னுடைய இறைவன், என்னை படைத்த இறைவன், என்னை பரிபாலிக்கக்கூடிய இறைவன், அன்றாட எனக்கு உணவு தரக்கூடிய அந்த இறைவன் நான் கேட்கின்ற துஆக்களை எனக்கு அங்கீகரிக்க தருவான் என்ற ஆசை உள்ளத்தில் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்கின்ற அத்தனையும் நமக்கு தகுதியானதாக இருந்தால், உலகத்திற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தோதுவானதாக அழகானதாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். ஹௌஃபு வ தமஅ. பயம். அல்லாஹ்விடத்தில் நாம் பயத்தோடு குஷூ சொல்வார்களே, உள்ளச்சத்தோடு நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்தால் கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு துஆவை கபூல் செய்கின்றான். அருமையாரே, ரமலான் மிகப்பெரும் ஒரு பாக்கியம், துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதங்களில் மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானில் நாம் எப்படி அமல்களின் பக்கம் கவனம் செலுத்துகின்றோமோ அதை விட அதிகமாக துஆக்களின் பக்கம் கவனம் செலுத்தி அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹ்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.